அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு முக்கியமான தகவல் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது திருமணம். திருமணம் ஏன் தடைப்படுது, காலதாமதம் ஏன் ஏற்படுது அப்படின்ற விஷயத்தை எடுத்து பேச போகிறோம். பொதுவாக இதுக்கு முன்னாடி காமத்திரிகோண பாவத்தை பற்றி சில விஷயங்களை பேசியிருந்தோம். 3, 7, 11 கெட்டுப்போய் இருந்தாலோ இல்லை அசுப கிரகங்கள் அமர்ந்திருந்தாலோ பாவ கிரகங்களால் பார்க்கப்பட்டாலோ திருமணத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு நான் சொன்னேன். இன்னும் குறிப்பாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா 7 மற்றும் 5ஆம் வீட்டையும் இதில் கணக்கில் எடுத்துக்கணும். பொதுவாக 5ஆம் வீடுன்றது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு பாவமாக ஜோதிடத்தில் கருதப்படுது. இந்த 5வது பாவத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சனி அல்லது சூரியன் செவ்வாய் சேர்ந்து இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா கலத்திரத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படுது. பொதுவாக சூரியன் செவ்வாயை காட்டிலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சந்திரன், அதாவது தேய்பிறை சந்திரன், வளர்பிறை சந்திரன் இல்லை, தேய்பிறை சந்திரன் இருந்து அதனுடன் சனி இருந்து பாபர்களால் பார்க்கப்பட்டால் திருமண தடை ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த பாவத்தில் இருக்கக்கூடிய சனி சந்திரனை குரு போன்ற கிரகங்கள் பார்க்காவிட்டால் இது ஒரு வலிமையான தோஷமாக கருதப்படுகிறது. அதேபோல் 7வது வீட்டில் ராகு கேது சனி இருக்கும் பட்சத்தில் இவர்களையும் குரு பார்க்காவிட்டால் காலதாமத திருமணம், அப்படி இல்லை என்றால் திருமணத்தில் பெரும் பிரச்சனைகள் ஏற்பட்டு திருமணமே இல்லாமல் கூட சூழ்நிலை ஏற்படுகிறது. ஆகையால் 5 மற்றும் 7ஆம் பாவங்களில் பாவர்கள் இல்லாது இருப்பதே மிகவும் நல்லது. என்னை பொறுத்த மட்டில் 5ஆம் பாவமாக இருந்தாலும் சரி, 7ஆம் பாவமாக இருந்தாலும் சரி, கிரகங்கள் இல்லாமல் இருக்கிறது ஒரு விதத்தில் நல்லது தான் நான் சொல்லுவேன். என் கேந்திரத்தில் முக்கிய பாவமான 7, திரிகோணத்தில் ஒரு முக்கியமான பாவம் 5. இதில் கிரகங்கள் இருந்தால் நல்லது தானே அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. ஆனால் அது அப்படி கிடையாது. பல பேருடைய ஜாதகத்தை நான் பார்த்துருக்கேன். அதில் அசுபர்கள் இருக்கும்போது திருமண வாழ்வில் பார்த்தீங்க அப்படின்னா பல பிரச்சனைகள் கண்டிப்பாக வருது. மேலும் தங்களுடைய ஜாதகத்தில் திருமண தடை இல்லை திருமணம் நடக்காமல் இருக்கிறவங்க யாருனாச்சும் இருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்த இதுவில் பார்ப்போம். சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல தலைப்பில் பார்ப்போம். இது ஏன் நான் மறுபடியும் குறிப்பிடுறேன் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் திருமண வாழ்வுன்றது மிகவும் முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. இப்போ திருமணம் நடப்பதற்கு 70% வாய்ப்பு இருந்தாலும் 30%த்தில் 20% திருமணம் ஆகி ஒன்று சேராமல் வாழக்கூடிய சூழ்நிலைகளும் நம்ம இருக்க பார்த்துருக்கோம். ஒன்று பெண் ஹைப்பர் ஆக்டிவிட்டிஸாக இருக்காங்க, அப்படி இல்லைன்னா ஆண்கள் பார்த்திங்கன்னா அதிகமாக கோவப்படக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா பிரிஞ்சு போயிடுறாங்க. திருமணம் ஆகியும் பிரிஞ்சு போகிறாங்க. ஒரு 60லேருந்து 70% தான் இந்த காலகட்டங்களில் திருமண வாழ்வில் ஒன்றாக சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அப்படி எடுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா 7ஆம் பாவத்தில் பார்த்திங்கன்னா இயற்கை பாவர்கள் அமர்ந்தில்லாமல் இருப்பது நல்லது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் நல்லா ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா லக்னத்தில் செவ்வாய் இருக்கும்போதும் பார்த்திங்கன்னா இது பெண் ஜாதகத்தில் லக்னத்தில் செவ்வாய் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவர் கிட்டத்தட்ட இப்போ 7ஆம் பாவத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுறாரு. அது ஒரு மாதிரியாக கலத்திரத்தில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துது. சிலர் அது இப்போல்லாம் இந்த செவ்வாய் தோஷம் இதெல்லாம் பார்க்கலனாலும் ஒரு சிறிய குறிப்பிட்ட லக்னங்களுக்கெல்லாம் அது மிக வலிமையாக அது வேலை செய்கிறத நான் பார்த்துருக்கேன். வரக்கூடிய காலகட்டங்களில் நான் இதை தனித்தனியாக கட்டங்கள் போட்டே நான் விளக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அப்போ இதை பற்றி நன்றாக தெரிஞ்சுப்போம். சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த தலைப்பில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.